கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில், அதுவும் ஒரு ஊட்டியான ஒரு வியூ லொக்கேஷன், ஜில்னஸ் கிளைமேட்டில் ரெடி டு ஆக்குபையில் வீடு பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த வீடை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நேரில் வந்து பாருங்கள். இது எங்கே இருக்குன்னா, கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை டீச்சர்ஸ் காலனியில் ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டி. ஆல்ரெடி உள்ளே வந்து ஒரு 300-350 வீடு குடியிருக்கிறாங்க. மளிகை கடை எல்லா வசதியுமே இருக்குது. டவுன் பஸ் வரைக்கும் நம்ம கேட்டட் கம்யூனிட்டிகிட்டே வருது. ஆல்ரெடி ஒரு 300 வீடு குடியிருக்கிற ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு 2 BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்ட் மாடுலர் கிச்சன், வாட்ரூம், ஃபால் சீலிங், டிவி யூனிட், சிம்னி எல்லாமே ரெடியாக இருக்குது. நீங்கள் இமீடியட்டாக திங்ஸ் எடுத்தாந்து வச்சுட்டு குடியிருக்கலாம். ஸோ இந்த சைட்டு, இந்த வீட்டினுடைய மெயின் அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா? நீங்கள் எந்த வீடு பார்த்தாலும் மேக்ஸிமம் டைமென்ஷன் வந்து ஒரு வீட்டினுடைய அளவு 30x50, 30x60 அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த வீட்டினுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னென்னா 34 அடி அகலம் இருக்கிற 45 அடி லென்த். ஸோ 34க்கு 45 ஃப்ரண்டேஜ் நல்லா அகலமாக இருக்கிறதுனால வீடு பார்க்குறதுக்கு நல்லா லக்ஸரியாக லாவிஷாக இருக்கும். ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்த மாதிரி வீடு, ஒரு பெரிய கார் பார்க்கிங், மாடுலர் கிச்சன் எல்லாமே லக்ஸரியாக பண்ணியிருக்கோம். முன்னாடி என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ்ல ஒரு பெரிய கேட்டு. ஸோ இந்த கேட்டு வந்து இந்த வீட்டுக்கு ஏற்றது மாதிரி நல்லா லக்ஸரியாக கொடுத்துருக்கோம். ஸோ கேட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபார்ச்சுனர் கார் நிப்பாட்டுற அளவுக்கு 20க்கு 15 இந்த கார் பார்க்கிங்கோட அளவு. ஸோ இதுலேருந்து நீங்கள் இந்த அளவு ஃபுல்லாக கார் நிப்பாட்டினாலும் இன்னொரு 2 வீலர் அளவுக்கு நிப்பாட்டலாம். ஸோ ஒரு பெரிய கார் பார்க்கிங் போர்ட்டிக்கோல ஸ்பாட் லைட்டு எல்லாமே கொடுத்துருக்கோம். அது போக போர்ட்டிகோ வால் டைல்ஸ் நல்லா வந்து நம்ம கோல்டனிங் பீடிங் கொடுத்து சூப்பராக பண்ணியிருக்கோம். அது போக சைடில் நீங்கள் போயிட்டு வர்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு 4லேருந்து 5 அடி செட்பேக் கொடுத்துருக்கோம். ஸோ மெயின் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீ கூட்டில் மெயின் என்ட்ரன்ஸ் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ சைடில் கிளாஸ் ஃபினிஷிங்கோடு கொடுத்துருக்கோம். ஸோ உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பெரிய ஹால். ஸோ இந்த ஹால் வந்து பார்த்தீங்கன்னா 16க்கு 16 டைல்ஸ் கலர் எல்லாம் நீங்கள் பார்த்து போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி லைட் கலரில் நல்லா சூப்பரான டைல்ஸு. மேலே உங்களுக்கு ஃபால் சீலிங் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கசகசன்னு போடுவாங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு நீட்டான மெயின்டெனன்ஸ் பண்ணுற மாதிரியான ஒரு ஃபால் சீலிங் கொடுத்துருக்கோம். இந்த ஹாலுக்குள்ளேயே ஒரு பூஜா ரூம். ஸோ இது வந்து மூவபிள் தான். நீங்கள் ஏதாவது ஒரு ஓரமாக நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தாலும் ஓரமாக வச்சுக்கலாம். ஸோ மேலே வந்து பூஜா உங்களுக்கான ஃபோட்டோஸ் வச்சுக்கலாம். கீழே தேவையான திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு நிறைய 2-3 டோர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து மூவபிள் தான், நீங்கள் எங்கே வேணாலும் மூவ் பண்ணிக்கலாம். அது போக இந்த 16க்கு 16 ஹாலுக்குள்ளே ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டிவி யூனிட்ல லைட் செட்டிங், சைடில் நம்மளுடைய ஃபோட்டோஸ் வச்சுக்கிறது, கீழே வந்து நம்மளுக்கு தேவையான ரிமோட்ஸ் என்னென்ன வேணுமோ அதெல்லாம் வச்சுக்கலாம். ஸோ இந்த லைட் கலருக்கு ஏற்ற மாதிரியான உங்களுக்கு பெயிண்டிங் பார்த்தீங்கன்னா லைட் பிங்க் கலர் மாதிரி ஒரு கலர்ஸ் கொடுத்துருக்கும். ஸோ 16க்கு 16 ஹாலு, ஒரு மாஸ்டர் பெட்ரூம். ஸோ நீங்கள் ஹாலுக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோர் பார்த்தீங்கன்னா உட்டன் டைப்பில் உங்களுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 16. ஸோ அந்த 10க்கு 16 பெட்ரூம்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் செட்டிங் கலர் வந்து ரொம்ப லைட் கலராக உங்களுக்கு வந்து வார்ட்ரோப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ வார்ட்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிற அளவுக்கு ரெண்டு வார்ட்ரோப் கொடுத்து மேலே நீங்கள் நிறையா திங்ஸ் வச்சுக்கலாம். அதே மாதிரி சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸோட உங்களுக்கு ட்ரெஸ்ஸிங் டேபிள், தேவையான பொருள் கீழே இது பண்ணிக்கிறதுக்கு கீழே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு டாய்லெட் வந்து அட்டாச் டாய்லெட்டு. ஸோ அட்டாச் டாய்லெட்டை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து ஒரு ஆஃப் இதுக்கு மட்டும் போட்டிருப்பாங்க டைல்ஸு, நம்ம ஃபுல்லாகவே கொடுத்துருக்கோம். ஷவரு, வாஷ் பேஷன், வெஸ்டர்ன் டாய்லெட்டு, இந்த பக்கம் சோப்பு வச்சுக்கிறதுக்கு தனியாக செல்ஃப் மாதிரி கொடுத்துருக்கோம். அதே மாதிரி டோர் பார்த்தீங்கன்னா உட்டன் டைப்பில் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக 8க்கு 5 ஒரு டாய்லெட்டு. ஸோ ஒரு பெரிய டாய்லெட் தான், நிறைய இடத்துல ரொம்ப கன்சிஸ்டாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 8க்கு 5 கொடுத்துருக்கோம். உமன்ஸுக்கு பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனை நம்ம பார்த்து பண்ணியிருக்கோம். நீங்கள் கிச்சனுக்குள்ளே வரும்போதே ஒரு உட்டன் டைப்பில் ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இது எல்லாமே நல்லா பார்த்து ஒரு கஸ்டமராக நீங்கள் என்ன தேவைப்படுமோ அதெல்லாம் பண்ணியிருக்கோம். கிச்சன் வந்து 11க்கு 8 கொடுத்துருக்கோம். ஸோ கிச்சனில் வந்து சிம்னி இருக்குது, கீழே வந்து வார்ட்ரோப் கொடுத்துருக்கோம், மேலே ஃபுல்லாக கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதே மாதிரி கீழே வந்து கொஞ்சம் தொலைக்கு கொஞ்சம் அழுக்கு பிடிக்குங்கிறக்காக உட்டன் டைப்பில் கொடுத்துட்டு மேலே லைட் கலர் கொடுத்துருக்கோம். ஸோ பார்க்குறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நல்லா லக்ஸரியாக இருக்கும். மேலே கலர் எல்லாமே ரொம்ப அடிக்கிற மாதிரி இல்லாமல் நல்லா லைட் கலர் மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எவ்வளோ திங்ஸ் வச்சுருந்தாலும் கிச்சன் ஐட்டம்ஸ் அது எல்லாமே நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அந்தளவுக்கு இருக்கும். அதே மாதிரி கிச்சனில் தண்ணி நீங்கள் வெளியில் போகாமல் இருக்கிறதுக்கு சைடில் ஒரு ஃபீடிங் கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒரு கஸ்டமர் ஒரு நார்மல் யாருக்கெல்லாம் என்னென்ன வேணுங்கிறத பார்த்து சுவிட்ச் போர்ட்ஸ் வந்து மிக்சிக்கு எங்கே வைக்கணும், ஃப்ரிட்ஜுக்கு எங்கே வைக்கணும், இது எல்லாமே நம்ம பார்த்து கொடுத்துருக்கோம். ஸோ 11க்கு 8 கிச்சனில் நம்ம என்னென்னலாம் பண்ண முடியுமோ அது எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், இன்னொரு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா 10x11 ஒரு கிட்ஸ் பெட்ரூம். ஸோ அந்த கிட்ஸ் பெட்ரூமும் பார்த்தீங்கன்னா டோர் வந்து நல்லா உட்டன் டைப்பில் கொடுத்துருக்கோம் கிட்ஸ் பெட்ரூமில். ஸோ இங்கேயும் மேலே கஃபோர்டு பண்ணியிருக்கோம். கீழே வார்ட்ரோப் பண்ணோம்னா பெட்டு போட முடியாதுங்கிறதுக்காக மேலே மட்டும் கஃபோர்டு ஒர்க் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கும் அட்டாச் டாய்லெட்டு. இந்த டாய்லெட்டுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்றைக்கி இருக்க ஸ்டைலிஷ் மெத்தடில்
கீழே இருந்து மேலே வரைக்கும் நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் ஆப்போசிட் சூப்பராக பண்ணியிருக்கோம். ஷவரு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பாத்து, உங்களுக்கு சோப்பு இதெல்லாம் வைக்கிறதுக்கான செல்ஃப் இருக்குது, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, ஷவர் எல்லாமே ப்ராப்பராக பண்ணியிருக்கோம். கீழே வந்து நல்லா வழுக்காமல் இருக்காங்க, மேட் ஃபினிஷிங் டைல்ஸ் போட்டிருக்கோம். ஸோ இதுவுமே உங்களுக்கு 10க்கு 5 அந்த மாதிரி சைஸில் வரும். ஸோ இது இல்லாமல் வெளியில் பார்த்தீங்கன்னா அவுட்டர் டாய்லெட்டு, சுற்றி போயிட்டு வர ஸ்பேஸு, மொட்டை மாடி, மேலே துவைக்கிற கல், துணி காய போடுற கம்பி எல்லாமே பண்ணி வச்சுருக்கோம். சுற்றி ஃபுல்லாக காம்பவுண்ட் வால். ஸோ நீங்கள் ஒரு வீடு பார்த்துட்டு இருக்கீங்க, நீங்கள் பார்த்து கட்டினா ஒரு வீடு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த வீட்டை கட்டியிருக்கோம். ஸோ இப்படி உள்ள ஒரு வீட்டை என்ன பட்ஜெட்டில் கொடுக்குறோம் அப்படின்னா 58,50,000 கொடுக்குறோம். சின்ன நெகோஷியபிள் இருக்குது. ஸோ நீங்கள் வீடு பார்த்துட்டு இருக்கீங்க, ரெடி டு ஆக்குபை, ஆனால் நிறைய வீடுகள் கட்டி குடியிருக்கிற லொக்கேஷனில் வேணும், ஒரு சூப்பரான கிளைமேட்டில் இருக்கணும், நல்ல பெரிய கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கணும், கிரிக்கெட் டஃப், பார்க்கு, அந்த மாதிரியான ஒரு கம்யூனிட்டியில் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த வீடை கண்டிப்பாக இமீடியட்டாக விசிட் பண்ணி பார்த்துட்டு உடனே புக் பண்ணிங்க. இந்த வீடினுடைய மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா டிடிசிபி அப்ரூவல் கூட கேட்டட் கம்யூனிட்டி. உங்களுக்கு பேங்க் லோன் வந்து 90% வாங்கிக்கலாம். என்னென்ன பேங்க்கில் வாங்கலாம் அப்படின்னா HDFC, LIC, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, ஆக்சிஸ் பேங்க், எதில் வேணாலும் வாங்கிக்கலாம். ஸோ முன்பணம் ஒரு 5 to 6 lakhs உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் லோன் போட்டு இந்த வீடை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீட்டினுடைய மெயின் அட்வான்டேஜாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏகப்பட்ட இடத்துல வீடு பார்த்தீங்கன்னா 34க்கு 45 இந்த வீட்டினுடைய ஃப்ரண்டேஜ் மிக பிரம்மாண்டமாக லக்ஸரியாக கொடுத்துருக்கோம். ஸோ இதை நான் ஏன் இவ்வளோ எக்ஸ்ட்ரானரியாக சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஏகப்பட்ட இடத்துல வீடு பார்த்தாலும் 34க்கு 45 வீடுங்கிறது ஏதாவது ஒரு சில இடத்துல தான் இருக்கும் 35 அடி அகலங்கிறது. ஸோ 34க்கு 45ங்கிறது இந்த வீட்டினுடைய அந்த லக்ஸரியான எலிவேஷனை சூப்பராக காமிச்சிருக்கு. நீங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ஃபேமிலியோ கூட்டி அந்த வீட்டை காட்டும்போது இவ்வளோ பெரிய வீடா அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரியான ஒரு வீடு. ஸோ அதனால் 34க்கு 45 3.5 சென்டில் இந்த வீடு அமைஞ்சிருக்கு. லீகலும் அதே மாதிரி நீங்களும் ஒரு லாயரை வச்சு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே, உங்கள் லாயர் ஓகேன்னு சொன்னால் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சூப்பர் கிளைமேட்டு, ஒரு சூப்பரான வீடு, ஆனால் உங்களுக்கான பட்ஜெட்டு, இது எல்லாமே ஆப்டாக இருக்கிற மாதிரி ஒரு லொக்கேஷன் தான் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு காரமடை டீச்சர்ஸ் காலனியில் இருக்கிற ஒரு பெரிய கேட்டட் கமிட்டி. சரிங்களா? இது ரேட்டில் ஏதாவது டவுட் இருக்குது, வீடு எங்கே இருக்குது, எப்போ பார்க்கலாம், என்ன பட்ஜெட்டு, எவ்வளோ லோன் கிடைக்கும், எவ்வளோ EMI வரும், இந்த மாதிரி ஏதாவது டவுட் இருந்தால் கூட கீழே இருக்க என் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரடியாக விசிட் பண்ணி பாருங்கள். இல்லை இதே மாதிரி வீடு கொஞ்சம் முன்னாடி பெரியநாயக்கம்பாளையம், வீரபாண்டி, மத்தம்பாளையம், துடியலூர் அங்கே வேணுன்னா கூட நம்மக்கிட்ட இருக்குது, நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதே மாதிரி இருக்காது, சின்ன சின்ன டிஃபரன்ஷியேஷன், டைல்ஸ் கலர், பெயிண்ட் கலர் அந்த மாதிரி மாறி இருக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கீழே இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணிவிட்டு நேரில் விசிட் பண்ணி பாருங்கள். என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.